Hello friends, welcome to Krish Sports Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட், அதாவது BCAA. இந்த BCAA வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கிடையாது, அது கூட வந்து ஒரு 3 இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லூசின், ஐசோலூசின், வேலின். இந்த 3 ஒரு குழுவாக சேர்ந்தது தான் BCAA. ஓகேங்களா? இந்த BCAA அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணி இந்த மசிலில் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அது எப்படி ரெக்கவர் ஆகுங்கிறத நான் இதுக்கு முன்னாடி போடுற ஒரு வீடியோவில். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்ம எடுக்கும்போது அந்த ப்ரோட்டீன் தான் நமக்கு அந்த மசில் டேமேஜ் வந்து ரெக்கவர் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டேக் எடுக்கும்போது அது டேரெக்டாக போய் அப்படியே அப்ளை ஆகாது ப்ரோட்டீனாகவே. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த டைஜஷன் ப்ராசஸில் அந்த ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகி அது வந்து நம்மளுடைய பிளட் செல்ஸ் மூலிமா ட்ராவல் பண்ணி, அந்த ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம மசில் டேமேஜ் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறதுலாம் வந்து அமினோ ஆசிடோடைய வேலை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவுடர் டைப்பில் BCAA அப்படிங்கிற பவுடர் டைப்பில் நமக்கு வந்து கிடைக்குது. அதனால நம்ம வந்து BCAA அப்படிங்கிற அந்த சப்ளிமெண்ட்ஸை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிறது மூலிமா அந்த ஒரு ப்ராசஸிங், அதாவது இந்த டைஜஷன் ப்ரோட்டீன் எடுத்து அதை டைஜஷன் பண்ணுற ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக அமினோ ஆசிடை எடுக்கும்போது அது வந்து டேரெக்டாக பிளட் செல்ஸில் மிங்கிள் ஆகி உடனே வந்து அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா BCAA உடைய வேலை. பொதுவாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில், அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எந்த மாதிரி நம்ம பாடியில் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அதாவது ரைஸ் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அடுத்தது ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அமினோவாக கன்வெர்ட் ஆகும். அடுத்தது ஃபேட்டு, அதாவது கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான ஃபுட்ஸு, அதாவது நட்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அந்த கொலஸ்ட்ரால் வந்து ஃபேட்டி ஆசிடாக வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம பாடிக்கு ப்ராசஸ்க்கு வந்து அனுப்பும். பிற அமினோ அமிலத்தை விட, அதாவது வேற ஒரு அமினோ அமிலம் நம்ம பாடியில் சுரக்கக்கூடிய அந்த அமிலத்தை விட இந்த அமினோ அமிலம், அதாவது இந்த BCAA வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரலை விட அதிகமாக நம்மளுடைய தசையில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய எனர்ஜி, அதாவது அந்த ஆற்றலை வந்து அதிகப்படுத்துறதுல அந்த BCAA வந்து அதிகமாக பங்கு வகிக்குது. நம்மளுடைய மூளையில் அந்த செரோட்டினின் உற்பத்தியை கம்மி பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய அந்த சோர்னஸ், அதாவது அந்த டயர்டாக இருக்கிறத அந்த ஃபீலிங்கை வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த BCAA வந்து சப்போர்ட் பண்ணுது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது இந்த லூசின், ஐசோலூசின், வேலின், இது 3 சேர்ந்தது தான் வந்து BCAA அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதில் அந்த லூசின் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசில் ப்ரோட்டீன் அதை வந்து உருவாக்குவதற்கு இந்த லூசின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்காக இருக்குது. இந்த ஐசோலூசின், வேலின் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு இடையில் நம்மளுடைய ஆற்றல், அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற அந்த ஆற்றலையும் நம்மளுடைய பிளட் சுகர், அதாவது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுலையும் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஒரு ஆய்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 5 பேர், இங்கே ஒரு 5 பேர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபேக்கான BCAA, அதாவது போலியான ஒரு மருந்து கொடுத்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் BCAA கொடுத்து 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஒர்க் அவுட்டில் இவங்களை விட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 17% இவங்க வந்து ஆற்றலோட செயல்பட்டுருக்காங்க. அதே மாதிரி சைக்கிளிங் பண்ணுறவங்க கிட்ட இந்த மாதிரியான ரிசர்ச் பண்ணப்போ இவங்க வந்து இவங்கள விட அதாவது இந்த ஃபேக்காக எடுத்துருக்கிறவங்கள விட ஒரிஜினலாக எடுத்துருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12% அதிகமாக வந்து சைக்கிள் ஓட்டியிருக்காங்க, அதிக நேரம் ஓட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கோ இந்த மாதிரி வந்து BCAA எடுத்து கொடுக்கும்போது, அவங்க எடுத்துக்க சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த வலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெயின், அதை வந்து அளக்க சொல்லும்போது போலியாக எடுத்தவங்கள விட ஒரிஜினலாக எடுத்தவங்களுக்கு 33% வலி குறைவாக இருக்குதுன்னு சொல்லி ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. 24லிருந்து 48 மணி நேரம் கழித்து இதே மாதிரியான ஒர்க் அவுட்டை இவங்க 2 பேர்த்தையுமே பண்ண சொல்லும்போது இந்த BCAA ஒரிஜினலாக எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இவங்கள விட இவங்க வந்து 20% வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடலாம். BCAAவை நம்ம மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க முடியுமா, அதாவது BCAA வந்து மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அதாவது இப்போ பிசிடபிள்யூஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சைம் வந்து தேவை. அதாவது பொறுப்பான என்சைம் வந்து நமக்கு வந்து தேவை. அந்த என்சைமை உருவாக்குவதற்கு இந்த பிசிடபிள்யூஏ வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுறதா ஆய்வில் காட்டுது. இது நம்மளுடைய பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லூசின், ஐசோலூசின் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்சுலின் சுரப்பையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தசை வந்து நம்மளோட ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை அதிகமாக எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவு குறையுது. வெயிட் லாஸுக்கு பிசிடபிள்யூஏ எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உண்மையாலுமே உங்களுடைய வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த உங்களுடைய பிசிடபிள்யூ எடுக்கிறது மூலியம் உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை பர்ஃபெக்டாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பிசிடபிள்யூஏ சப்போர்ட் பண்ணுது. ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடி பில்டராக இருக்கட்டும் அல்லது எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாவே இருந்தால் அவங்க வந்து இந்த கல்லீரல் பிரச்சனை வந்து லிவர் டிசீஸ் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லீவ் 52 days இந்த மாதிரியான டேப்லெட்ஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பிசிடபிள்யூ எடுக்கிறது மூலிமா இதில் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வில் அதாவது ஒரு மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவர் டிசீஸ் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை பண்ணும்போது இந்த பிசிடபிள்யூ என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா, கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் நம்மளுடைய அந்த அபாய கட்டத்தை சிக்கல்ல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் ப்ளஸ் நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தங்கக்கூடிய அந்த நாட்களை குறைக்கிறதுக்காகவும் இந்த பிசிடபிள்யூ வந்து உதவுது, அதாவது சப்போர்ட்டாக வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியில் அந்த சோர்னஸ்ஸு, அந்த டயர்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான தூக்கம், நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய அந்த மசில் கிராம்ப் ஆகிறது, அதாவது அந்த தசை பிடிப்பு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேம்படுத்துறதுக்கு நம்மளுடைய அந்த பிசிடபிள்யூ வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறதா வந்து சில டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட எடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பிசிடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்லேயே வந்து கிடச்சிருக்கு. அது என்னென்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீட்டு, அதாவது கோழிக்கறி மற்றும் சிக்கன் மற்றும் ஃபிஷ்ஷு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கிது. அடுத்தது மில்கில் வந்து இந்த பிசிடபிள்யூஏ கிடைக்கிது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸ் அண்ட் லென்டில்ஸ் இதில் வந்து பிசிடபிள்யூஏ கிடைக்குது. அடுத்தது டோஃபு அண்ட் டெம்பு இதில் வந்து பிசிடபிள்யூஏ கிடைக்குது. சீஸ், எக்ஸ், பம்ப்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதை இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசிடபிள்யூஏ கிடைக்குது. குயினா நட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்டாக நட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜுக்கு வந்து ஒவ்வொரு சில கிராம்ஸ் மில்லிகிராம்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து பிசிடபிள்யூஏ அது வந்து எடுத்துக்க முடியும். பிசிடபிள்யூவை நம்ம வந்து எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மென்னுக்கும் உமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியும் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். பொதுவாக நம்ம ஒரு நார்மலாக எடுத்துக்க வேண்டிய டோசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் a minimum of 9 grams of BCAA per day. ஓகேங்களா, அவங்க வந்து 9 grams பக்கம் எடுத்துக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எடுத்துக்கிட்டீங்க மினிமம் ஆஃப் 12 grams ஆஃப் பர் டே, அவங்க வந்து 12 gram வரைக்கும் மென்ஸ் வந்து பிசிடபிள்யூ இன்டேக் எடுத்துக்கலாம். இந்த பிசிடபிள்யூ எடுத்துக்கிறது மூலிமா என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பாதுகாப்பான ஒரு ப்ரோட்டீன் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதே இல்லை. இது வரைக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் பிசிடபிள்யூ மூலிமா வந்ததும் இல்லை. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் ரீதியாக உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். பாய்.